வருகிற புதிய ஆண்டு எனக்கும் எனது குடும்பத்திற்கும் எவ்வாறாக இருக்கும்? இது அனைவரது மனதிலும் எழும் ஒரு கேள்வி. மேக்ரோ லெவலில் பார்க்கும் பொழுது மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருப்பதுதான் பதில். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இதுதான் கடந்த ஆண்டு நடந்தது. வரும் ஆண்டும் இப்படியான காரியங்களுக்கு விதி விலக்காக இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளுக்கான செய்தி என்ன என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8 அதிகாரத்தில் சூனேமியாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள பெண்மணியின் வாழ்க்கையில் தேவன் நடப்பித்த 5 காரியங்களை சுட்டிக்காட்டி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படியான காரியங்களை நடப்பிப்பேன் என்று உணர்த்தினார். 1. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேறும். சூனேமியாளுக்கு பிள்ளை இல்லை. கணவன் வயது சென்றவன். இனி பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்லை என்ற முடிவுக்கு வந்தவள். ஆனால் இருதயத்தின் ஒரு மூலையில் குழந்தையை குறித்த வாஞ்சை இருந்திருக்க வேண்டும். அந்த பெண்மணிக்கு அற்புதத்தை நிகழ்த்தி தேவன் ஒரு பிள்ளையை கட்டளையிட்டார். இப்படித்தான் அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து வாஞ்சை இருக்கலாம். காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு சொல்லப்படுவது, இந்த புதிய ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நிகழும். நீங்கள் வாஞ்சித்துக் கொண்டிருக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். 2. இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். சூனேமியாள் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஒரு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் தேவன் எலிசா தீர்க்கதரிசி மூலம் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பி அந்த பெண்மணியிடம் ஒப்படைத்து மிகுந்த மகிழ்ச்சியை கட்டளையிட்டார். அந்த தேவன் இந்த புதிய ஆண்டில் அற்புதங்களை நிகழ்த்தி தம்முடைய பிள்ளைகளின் கஷ்டங்களை நீக்கி இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி கவலைகளை போக்கி அபரிமிதமான ஆசீர்வாதங்களை மிகுந்த மகிழ்ச்சிகளை அருளி செய்வார். 3. உங்களுக்கு தேவனுடைய வழிகாட்டுதல், போஷித்தல், பாதுகாப்பு இருக்கும். சூனேமியாள் வசித்து வந்த தேசத்தில் 7 வருடங்கள் பஞ்சம் இருக்கும். நீ உன் வீட்டாரோடு புறப்பட்டு வேறு எங்காவது செல் என்று எலிசா தீர்க்கதரிசி மூலம் அவளுக்கு ஆலோசனை சொல்லி வழிகாட்டப்பட்டது. அந்த பஞ்சகாலத்தில் ஒரு அந்நிய தேசத்தில் அவளும் அவளது குடும்பத்தாரும் போஷிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். அதுபோல அனைத்து காரியங்களிலும், வேலை ஸ்தலத்தில், தொழிலில், படிப்பில், தீர்மானம் எடுப்பதில் தேவனுடைய ஆலோசனை, வழி நடத்துதல் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கும். தாழ்ச்சி ஏற்படும்படியாக விட்டுவிட மாட்டார். சுற்றிலும் காரியங்கள் எப்படியாக இருந்தாலும் அருமையான முறையிலே போஷிக்கப்படுவீர்கள். ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் ஒவ்வொருவரை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாப்பார். அது ஆச்சரியமாக இருக்கும். 4. உங்களை குறித்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்தில் நினைப்பூட்டுவார். பஞ்சகாலம் முடிந்து தேசத்திற்கு திரும்பி வந்த சூனேமியாள் நாட்டின் ராஜாவிடம் விண்ணப்பம் பண்ண சென்ற அந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரனாகிய கேயாசி மூலம் தேவன் அவளை குறித்து நினைவுபடுத்தினார். அவளது காரியம் வெற்றிகரமாக முடிந்தது. அநியாயம், அக்கிரமம், நீதி நேர்மையற்ற காரியங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் சூழ்ச்சிகள், ஏமாற்று வேலைகள், பணத்தை வைத்து பதவி, அதிகார செல்வாக்கை பயன்படுத்தி, அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி குறுக்கு வழியில் காரியங்கள் சாதிக்கப்படுகின்ற இந்த உலகத்தில்
தேவன் அவருடைய பிள்ளைகளின் பெயரை, திறமையை, நேர்மையை, செயல்பாடுகளை ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்தில் நினைப்பூட்டி காரியங்களை வெற்றிகரமாக முடியச் செய்வார். இவர்களுக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறார்கள்? அந்த பெரிய விவிஐபி யார் என்று மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 5வது, உங்களுக்கு சொந்தமானவைகள், சேர வேண்டியவைகள் வந்து சேரும். உங்களுக்கு நீதி கிடைக்கும். 7 வருட இடைவெளியில் சூனேமியாள் வசித்து வந்த வீட்டையும் அவளுக்கு சொந்தமான வயலையும் இழந்துவிட்டாள். ஆனால் தேவன் இவைகளை திரும்ப கிடைக்கும்படியாக செய்தார். மட்டுமல்ல, 7 வருட வயலின் வருமானம் அனைத்தையும் கிடைக்கச் செய்தார். அந்த தேவன் உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய அனைத்து காரியங்களையும், அநியாயமாக பறிக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும், அது வீடாக, நிலமாக, பணமாக, பதவியாக, புகழாக இருக்கலாம், அது உங்களுக்கு வந்து சேரும்படியாக மட்டுமல்ல, அதிகமாகவும் கிடைக்கும்படியாக செய்வார். உங்களுக்கு நீதி வழங்கப்படும். தேவ பிள்ளைகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அற்புதங்களின் ஆண்டாக தேவன் நடத்துவார். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும், வாஞ்சித்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேறும். இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். தேவனுடைய வழிகாட்டுதல், போஷித்தல், பாதுகாப்பு இருக்கும். ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்தில் நீங்கள் நினைப்பூட்டப்படுவீர்கள். உங்களுக்கு சொந்தமானவைகள், சேர வேண்டியவைகள் வந்து சேரும். உங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆமென். உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தினர் சார்பாகவும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்.